காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த அதிகாலை வேளையில் என்னுடைய சிருஷ்டிகள் யாவும், சூரிய சந்திரனும், மரங்கள், செடிகள், அழகிய பூக்கள், கொத்து கொத்தாக காணப்படும் காய்கள், பழங்கள், ஆகாயத்து பறவைகள், ஓடும் நதிகள், விழும் நீர்வீழ்ச்சிகள், ஆயிரமான தேவ தூதர்கள், எண்ணிலடங்கா ஜீவராசிகள் என்னை துதியினால் மகிழ்விக்கின்றன. உன் துதியின் சத்தம் எங்கே? உன் இருதய கடினமும் தூக்க மயக்கமும் கவலை பாரங்களும் நீ என்னை துதிக்க முடியாதபடி அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை பார். நான் ஒருபோதும் உனக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. நான் உன் பரம தகப்பன், உன் இரட்சகர், உன் மீட்பர். உனக்காக ஏராளமான நன்மைகளை வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளின் வாயில் துதி இல்லை. காலை வேளையில் மயான அமைதி தூக்கம். வீடுகளில் ஆராதனை, துதி இல்லை. வாசல்கள் திறந்து கிடக்கின்றன. சத்துரு உட்புகுந்து விசுவாசத்தையும் அன்பையும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொள்ளையிடுவான். என் ஜனம் அழிந்து போகிறதே, எழுந்திரு, சத்தமிட்டு கூப்பிடு, முதற் சாமத்தில் கூப்பிடு. நான் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்ற தாவீதைப் போல எப்பொழுது விடியும் என்று காத்திருந்து என் முகத்தை தேடு. உன் நாட்கள் புதிதாகும். உன் முதல் மணி நேரத்தை எனக்கு கொடு. உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீ கையிட்டு செய்யும் சகலமும் என் பிரசன்னத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். என் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். இந்த நாளிலும் புதிய இரக்கங்களை பெற்றுக்கொள். ஆதார வசனம், யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். யோசுவா 6:12.